இதுவும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆமாம், இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரிவர்ஸ் பட்டன். ஏர் புக் ஆமாங்க சொல்லுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா அதுவே உங்களுக்கு ட்ரிம்ப் ஆகிட்டு உங்களுக்கு ரிவர்ஸிங் ஆட்டோமேட்டிக்காக வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவர்ஸ் பட்டன். இது நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன நடுவில் ஏதாச்சும் ஸ்டக் ஆகிட்டு சுவிட்ச் அந்த மாதிரி இருந்தால் நீங்கள் ஜஸ்ட் இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இதாகிடும். நார்மலாக வந்து நீங்கள் டூவில் சுற்றி தான் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் இது நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு வச்சுருக்கீங்க கரெக்டுங்களா? இந்த கை ஓகே ஓகே ஓகே. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எதுக்குன்னு தெரியுங்களா? இந்த கப்போட நான் அது கரெக்டாக இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரிம்பிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க. இது நீங்கள் எவ்வளோ கிரிம்பிங் ஆகணும் அப்படிங்கிறது இது ஒரு ரிவிட் கொடுங்க. ஒரு 2 ரிவிட் கொண்டு வாங்க. அம்பார் சாதம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இது ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு இன்சர்ட் ஆயிரும். இதுதான் நீங்கள் பண்ணிருக்கீங்க. இது வந்து இந்தளவுக்கு கிரிம்பிங்காக இருக்குல்ல, உங்களோட திக்னஸ் பிளேட் என்ன வரும்? 1 mm 0.7. ஓகே, அப்போ இது வந்து ஓகே. இது வந்து என்னென்னா இந்த கிரிம்பிங் வந்து பார்த்தீங்கன்னா இது நீங்கள் ரொட்டேட் பண்ண உங்களுக்கு அந்த கிரிம்பிங்கோட இது வந்து ஜாஸ்தியாகும். நான் வந்து ஜஸ்ட் மார்க் வச்சுருக்கேன். மார்க்கரா ஒரு நிமிஷம் ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. சரிங்களா? அந்த கிரிம்பிங்கோட அட்ஜஸ்ட்மெண்ட்டு தான் இது. இப்போ நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி கிரிம்பிங் வந்து எத்தனை ஷீட்டுக்காக இப்போ நாளைக்கு ஃபியூச்சரில் வந்து உங்கள் ஷீட் திக்னஸ் 1 mm 2 mm 1.5 அந்த மாதிரி மாறிச்சு அப்படின்னா நீங்கள் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நீங்கள் அது வந்து மாற்றணும். இதே கிரிம்பிங்கில் நீங்கள் வந்து அடிச்சிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா ஸ்டட்டுக்கு வந்து ஓவர்லோட் ஆகும். ஏன்னா உங்களுக்கு பிளேட் திக்னஸ் வந்து 2 mm இருக்கும். நீங்கள் 0.5 அடிச்சிருக்கும் போது ஓகே. 2 mm வந்துருச்சு அப்படின்னா அந்த 2 mm வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு கிரிம்பிங் லோட் ஆகும். அந்த லோடு வந்து ஸ்டட்டுக்கு போகும், ஸ்டட் உடஞ்சிடும். சரிங்களா? அந்த இது இப்போ நான் உங்களுக்கு பழைய இதே நான் வச்சிடுறேன். த்ரெட்டு மெஷர்மெண்ட் கிடையாது, அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஓகே. நீங்கள் சப்போஸ் நீங்கள் வந்து கிரிப்பிங் கம்மியாக இருந்தாலும் வேணும், நீங்கள் இதில் வந்து ஒவ்வொரு பாயிண்ட் இருக்குது. இல்லை நீங்கள் மொத்தமாக சுற்ற வேணாம், ஜஸ்ட் இது ஒவ்வொரு பாயிண்ட். நீங்கள் இந்த ஒரு பாயிண்ட் நீங்கள் சுற்றிங்கன்னா போதும். இந்த இடத்துல இங்கே இருக்குது சார் பிச், இங்கே இந்த ஹோல் இருக்கும். இந்த ஹோல் இங்கே ஒவ்வொரு பாயிண்ட் நீங்கள் லூஸ் பண்ணிங்கன்னா கிரிம்பிங் ஜாஸ்தி ஆகும். டைட் பண்ணால் இது இதாகும். டைட் பண்ணிட்டு இது வேறு யாரும் அட்ஜஸ்ட் பண்ணக்கூடாதுன்னா இதை நீங்கள் வந்து ஃபுல் டைட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு இது பின்னாடி இது வந்து ஸ்ப்ரிங் டைப் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு